அனைவருக்கும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்விலே நாம் கொண்டிருந்திருக்கின்றோம். எப்பேற்பட்ட நிகழ்வு என்று சொன்னால், ஒரு சமய நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக இது எப்போது ஆரம்பிக்கும் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பதாக தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு பயணமாக அவர்கள் ஒரு வெளியே சென்ற பொழுது அவர்கள் நபித்துவம் கிடைக்கப்பட போகின்றது. அவர் இறுதி நபி என்கிற ஒரு செய்தியை சொன்னவர் யார் என்று சொன்னால், ஒரு பராக்கா என்கிற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் தான். அவர்கள்தான் இவரை இறுதி நபியாக வரப்போகின்றார் என்கிற செய்தியை சொல்லி அவர்களை பத்திரப்படுத்த வேண்டும். இவர் சொந்த ஊர் மக்களே இவர்கள் என்ன செய்வார்கள், இவரை வெளியேற்றுவார்கள் என்கிற செய்தி மேற்கொண்டு சொல்லி எச்சரித்து அனுப்பியவர் யார் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவ பாதிரி தான். அதேபோல் நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் புறப்பட்டு செல்கின்ற பொழுது அந்த புறப்பட்டதுக்கு ஒரு பயணமாக ஒரு பயண வழிகாட்டியாக இருந்தது யார் சொன்னால் ஒரு இந்து சகோதரா என்பதாக நாம் வரலாறு பார்க்கிறோம். அங்கே ஆரம்பித்து தான் இந்த சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம். அங்கே இருந்துதான் இந்த காலம் தொற்று எல்லா ஊர்களிலும் இது போன்ற நிகழ்வின் மூலமாக சமய நல்லிணக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு சில விஷமையின் காரணமாக நமக்கு உண்டான ஒரு சமயத்தில் உண்டான ஒரு பிளவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது போன்ற நிகழ்வின் மூலமாக அல்லாஹு தஆலா இறைவன் நம்முடைய சமய நல்லிணக்கத்தை வலுப்படுத்தி நம் ஊர் மக்களினுடைய அமைதியை நிலைப்படுத்தி அல்லாஹு தஆலா நம்ம அனைவருக்கும் ரஹ்மத்தையும் கிருபையும் செய்து அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم يسر لنا أمورنا مع راحة قلوبنا وأبداننا شفاء من كل داء برحمتك يا أرحم الراحمين. இறைவா, எங்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. இறைவா, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயாக. இறைவா, எங்கள் பெற்றோர்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்கள் சமய சகோதரர்கள் அனைத்துடைய பாவங்களை மன்னித்து அருள்புரிவாயாக. இறைவா, எங்களுடைய எல்லா விதமான நோன்பையும் எங்களுடைய எல்லா விதமான தேர்வு நிறைவேற்றி அருள்புரிவாயாக. இறைவா, எங்களுடைய நோன்பை அனைத்தையும் எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு கிருபை செய்து அருள்புரிவாயாக. இறைவா, எங்களுடைய ஒத்துமா பாலத்தில் இதான் எல்லா விதமான பாக்கியங்களும் எல்லா விதமான நலமும் வளமும் கிடைப்பிற்கு கிருபை செய்து அருள்புரிவாயாக. மாற்று சகோதரர்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதமான பாக்கியும் நலமும் கிடைப்பதற்கு நீ கிருபை செய்து அருள்புரிவாயாக. இங்கே எவ்வாறு ஒன்று கூட இருக்கணுமோ அதே போல் ஒற்றுமையும் எல்லா விதமான சகிப்புத்தன்மையோடும் எல்லா சகோதரத்தோடும் வாழக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்கி அருள்புரிவாயாக. நல்ல செல்வ செழிப்பை முத்துவமானத்தில் அல்லா நீ வழங்கிடுவாயாக. நல்ல மழையும் நல்லா வழங்கிடுவாயாக. நல்ல விதமான எல்லா விதமான ஆஃபியத்தையும் சலாமத்தையும் அல்லா அந்த ஊர் மக்களுக்கு அல்லா வழங்கிடுவாயாக. இங்கே பிளவுபட்டு கிடக்கின்றார்கள் அங்கெல்லாம் ஒற்றுமையும் சகோதரத்துவத்தையும் அல்லா நீ ஏற்படுத்தி கொடுத்து அருள்புரிவாயாக. எவ்வாறு இதயங்களை இணைத்து இது போன்ற நிகழ்வை ஏற்படுத்தி செய்து கொடுக்கின்றாயோ அதே போல் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இது போன்ற இதயங்களை இணைத்து எல்லா விதமான சகோதரத்துவம் சண்டை சச்சரவும் இல்லாத ஒற்றுமையை ஏற்படுத்தி நீ தந்து அருள்புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் நோக்கங்களை இதுபோல் நடத்தக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் வளங்களையும் நீ வழங்கிடுவாயாக. எங்கள் துஆக்களையும் எங்கள் நோன்புகளையும் அல்லாஹ் நீ ஏற்றுக்கொண்டு கிருபை செய்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், இது போன்ற நிகழ்வுகளையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் துஆக்களையும் நீ கபூல் செய்து அருள்புரிவாயாக. இன்னும் என்ன நோக்கங்கள் இருக்கின்ற அனைத்தையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து அருள்புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைத்து விதமான எல்லா விதமான பாக்கியங்களும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி துஆ செய்து அருள்புரிவாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. بسم الله وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. بسم الله الرحمن الرحيم. உண்கின்றோம் என்பதா அனைத்து சாப்பிடுங்க.